முகம் பொலிவாக இருக்கணுங்க. நிறைய முகப்பருக்கள் இருக்கு. இதனோட சேர்ந்து உடல் உஷ்ணம் அதிகம் போகவே முடியல. மோஷன் போகும்போது எனக்கு எரிச்சல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பைல்ஸோ இல்ல ஃபிஸ்டுலா மாதிரியான ப்ராப்ளம். ஸோ இந்த ட்ரை ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த சந்தனம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடணும். இது கூட சேர்க்கக்கூடிய இன்னும் சில மூலிகைகள் நான் சொல்றேன். அது எல்லாமே நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னு நான் சொல்றேன். இதுக்கு முதல்ல நன்னாரி நமக்கு தேவைப்படும். ஒரு 50 கிராம் அளவுக்கு நன்னாரி தொப்புள்ள தேவையான அளவு இந்த ஆயில் விட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். ஒரு 10-15 துளிகள் விட்டுட்டு மசாஜ் பண்ணிட்டு வரணும். இப்படி பண்ணும்போதும் உடல்ல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். முகம் பொலிவாக இருக்கணுங்க. நிறைய முகப்பருக்கள் இருக்கு. இதனோட சேர்ந்து உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த உடல் உஷ்ணம் தாங்க பிரச்சனையே. அதுவும் இப்போ கோடை காலம் வரப்போகுது, எனக்கு அந்த பாடி ஹீட் ஆகுது. இதை எப்படிங்க நான் சரி செய்யலாம்? நம்ம ஒவ்வொரு பதிவிலும் சித்தர்கள் நமக்கு சொன்ன நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? ஸோ அப்படி ஒரு முக்கியமான ஒரு தைல வகையை இப்போ நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஆயில்னு சொல்லலாம். ஏன்னா உடம்பு ஹீட்டை வந்து உங்களுக்கு குறைக்கிறதுக்கு, கண் எரிச்சல் இருக்கா அது சரியாகிறதுக்கு, நிறைய பேருக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதற்குமே அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல், நீர்க்கடுப்பு, நீர் சுருக்கு, இது எல்லாமே சொல்கிறோம் இல்லைங்களா? இதுக்கு எல்லாமே முக்கியமான ஒரு தைல வகை தான் சந்தனாதி தைலம். சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு தைல வகைங்க. பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு கண் எரிச்சல் இருக்கு, அதிகமான தலைமுடி உதிர்தல் இருக்கு, கால் பாதத்துலயும் எனக்கு எரிச்சல் இருக்கு, மோஷன் போகவே முடியல, மோஷன் போகும்போது எனக்கு எரிச்சல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பைல்ஸோ இல்ல ஃபிஸ்டுலா மாதிரியான ப்ராப்ளம். ஸோ இந்த ட்ரை ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உடல் சூடு தணிவதற்கு நம்ம இந்த சந்தனாதி தைலம் பயன்படுத்தலாம். ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே இதை செய்யலாங்க. என்னன்னா இதற்கு தேவை கொஞ்சமா சந்தனத்தூள் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரிஜினல் சந்தனத்தூள் ஒரு 50 to 100 கிராம் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுது. ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிப்பதற்கு சித்த மருத்துவத்துல நம்ம சந்தனாதி தைலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த சந்தன பொடி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 100 கிராம் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். இது என்ன பண்ணணுங்க, ஒன்றும் இல்லை, இந்த சந்தன பவுடர் நம்ம எடுத்துட்டு பால், பசும்பால், காய்ச்சாத பசும்பால் இதில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி இது அப்படியே ஒரு 3 hours 4 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுறணும். இப்போ பாலில் இந்த சந்தனம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடணும். இது கூட சேர்க்கக்கூடிய இன்னும் சில மூலிகைகள் நான் சொல்கிறேன். அது எல்லாமே நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதுக்கு முதல்ல நன்னாரி நமக்கு தேவைப்படும். ஒரு 50 கிராம் அளவுக்கு நன்னாரி பொடி, மஞ்சிஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சிஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மஞ்சஸ்டி அப்படின்னு சில இடங்கள்ல சொல்லுவாங்க. இந்த மூலிகை இது ஒரு 50 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதுக்கப்புறம் தேவதாரு. இந்த தேவதாரு அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல முக்கியமா அந்த உஷ்ணத்தை போக்கக்கூடியது, காற்றில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை கூட அகற்றக்கூடியது. இந்த தேவதாரு அந்த பட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய பட்டையோ இல்லை அதனுடைய கட்டைகளோ எடுத்து புகையாக போடும்போது காற்றில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் வந்து மறைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த சுவாச பிரச்சனைகள் இருக்கு, அது சரியாகணும்னாலும் இந்த மரத்தினோட பட்டையை நம்ம புகையாக்கி அதை வீட்டில் நம்ம போடலாம். ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஈர்த்து தரக்கூடியதான் இந்த தேவதாரு. இந்த தேவதாரு பொடியும் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 பொடியும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும். தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் நல்லெண்ணெய் நமக்கு தேவைப்படுது. நல்லெண்ணெய் எவ்வளோ தேவைன்னா ஒரு 1/2 லிட்டர் இல்லை ஒரு 600 ml போதும், அதுக்கு மேலே வேண்டாம். நல்லெண்ணெயில் இந்த மூலிகை எல்லாமே நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இந்த 3 மூலிகையும் தண்ணீர் விட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கோம். எப்படின்னா கெட்டியாக எடுத்து வச்சுக்கணும். கெட்டியானா நம்ம வந்து பிசைஞ்சி ஒரு உருண்டையை மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இது கற்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சந்தனம் பாலில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுலேயுமே இந்த ஆயிலில் சேர்த்து நல்லா காய்ச்சணுங்க. ஸோ காய்ச்சிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு நறுமணம் நமக்கு வர ஆரம்பிக்கும். அந்த சந்தனத்தோட ஸ்மெல்லாக இருக்கட்டும், தேவதாரு, இது எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு நறுமணம் வர ஆரம்பிக்கும். இந்த ஆயில் ரெடியான பிறகு இது என்ன பண்ணணும்னா, இதில் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரமும் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு ஃபில்டர் பண்ணி இந்த ஆயிலை எடுத்து வச்சிடணும். எதற்கெல்லாம் இந்த தைலம், இந்த சந்தனாதி தைலம் பயன்படுது அப்படின்னா, அதிகமான தலை உஷ்ணம். இந்த தலை உஷ்ணம் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம்னா நமக்கே தெரியும், ரொம்ப தலைமுடி உதிருது, திடீர்னு எனக்கு நரைமுடி வந்துருச்சு, உச்சந்தலையில கை வைக்கும் போதே சூடா இருக்கிற மாதிரி இருக்கு, கண் எரிச்சல் அதிகமா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தலை உஷ்ணம் அதிகமாகுது, கண் எரிச்சல் அதிகமாகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்பவுமே ஸ்பைசியா காரமா நம்ம ஆயில்ல, ஸோ எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் நம்ம எடுக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல இந்த வெப்பத்தை அதிகரிச்சு தலையிலையும் நமக்கு உஷ்ணத்தை தருது. அப்போ தலையில உஷ்ணம் தலைக்கு ஏறிச்சுன்னா என்ன ஆகுது, டென்ஷன் வருது, பிளட் ப்ரெஷர் இருக்கிறது, திடீர்னு மூட் ஸ்விங் ஆகிற மாதிரி இருக்கிறது, அதிகமான தலைமுடி உதிர்தல், இது எல்லாமே இருக்கும். இதற்கு தான் இந்த சந்தனாதி தைலம் தலையில நல்லா அப்ளை பண்ணணும். ஸோ தலையில டேண்ட்ரஃப் இருக்கு, ஃபாலிகுலேட்டிஸ் இருக்குன்னா சந்தனாதி தைலத்தை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரணும். இப்போ நம்ம ஷேக்காய் பொடி, அரப்பு பொடிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடணும். இப்படி பண்ணிகிட்டே வரும்போது தலை முடி உதிர்தல் மட்டும் இல்லாமல் அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது, கண் எரிச்சலும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ ரெகுலராக இதை இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணுங்க. இதை தாண்டி வேறு என்ன வழிமுறைகள் இருக்குது? இந்த சந்தனாதி தைலம் வேறு எதற்குங்க பயன்படுது அப்படின்னா, வயிறு பகுதி. வயிறு பகுதியில் நிறைய பேருக்கு அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு இரவு நேரத்தில் இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். தொப்புள்ள தேவையான அளவு இந்த ஆயில் விட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். ஒரு 10-15 துளிகள் விட்டுட்டு மசாஜ் பண்ணிட்டு வரணும். இப்படி பண்ணும்போதும் உடல்ல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அடிவயிற்று பகுதியிலும் இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். அடிவயிற்று பகுதியில் எதுக்குங்க நமக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நமக்கு யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது, அதை சரி செய்கிறதுக்கும் இந்த ஆயிலை அடிவயிற்றில் அப்ளை பண்ணலாம். இப்போ ப்ரெக்னென்சி டைமில் இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இல்லாமல் இருக்கும். இன்னும் முக்கியமாக எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்குங்க. ஸ்கின் எல்லாமே நல்ல ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கிறது, வெண்மை நேரத்தில் கோடுகளாக ஸ்கார்ஸ் நமக்கு தெரியும். அது எல்லாமே ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வயிறு சுருங்கி வரும்போது சின்ன சின்னதாக அந்த ஸ்கார்ஸ் தெரியும். அந்த ஸ்கார்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு, அந்த வடுக்கள் தெரியாமல் இருக்க சந்தனாதி தைலமாக நம்ம எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டெய்லி ஃபேஸ்க்குமே நம்ம ஃபேஸ் ஆயிலாக இதை மசாஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்போது கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம், ரொம்ப நேரம் நான் சிஸ்டம் பார்க்குறேன், சிஸ்டம் ஒர்க் தாங்க, எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண் எரிச்சல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கண்களை சுற்றி கருவளையம் வர ஆரம்பிச்சிடும். இது சரியாகிறதுக்கும் சந்தனாதி தைலம் நமக்கு பயன்படுதுங்க. ஸோ முகத்தில் இதை நல்லா சர்க்குலர் மூமெண்ட்டில் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் கழுத்தை சுற்றி கருமை நிறம் நிறைய பேருக்கு இருக்கும். அது மறையிறதுக்கும் மூட்டுக்கள் எல்லாமே நமக்கு கருமை நிறத்தில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கருமை நிறத்தில் திட்டுக்களாக தெரியும். ஸோ இது சரியாகிறதுக்கும் நீங்கள் தாராளமாக இந்த சந்தனாதி தைலம் பயன்படுத்தலாம். ஸோ அடிவயிற்று பகுதியாக இருக்கட்டும், இல்லை கை கால் மூட்டுக்கள்லாம் நமக்கு கருமை நிறம் இருக்குன்னா இந்த சந்தனாதி தைலம் பயன்படுத்தலாம். இல்லைங்க எனக்கு இது செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம கிளினிக்கில் இந்த தைலம் அவைலபிளாக இருக்குது. சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு சந்தனாதி தைலம் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.